வெல்கம் டு டெக் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெக் தமிழாவோட ஃபர்ஸ்ட் கேஜெட் ரிவ்யூ. இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க கேஜெட் பிலிப்ஸ் SHS 390. இது ஒரு ஹெட்ஃபோன் சொல்றதோட நெக் பேண்ட்னு சொல்லலாம். இந்த நெக் பேண்டோட ஒரு 1 இயர் டிராவல், ஒரு 1 இயர் ஜேர்னி, ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இந்த நெக் பேண்டோட ஒரு கம்ப்ளீட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், ஒரு கம்ப்ளீட் 360 டிகிரி ரிவ்யூவை இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க திருப்புமுனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோல போயிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நெக் பேண்டோட ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இருக்கு. அதை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதோட டியூரபிலிட்டி எவ்வளோன்ட்டு. ஸோ இது ஒரு லோ லைஃப் கேஜெட் இல்ல. ஏன்னா பிலிப்ஸ் ஒரு வெல் நோன் பிராண்ட். ஸோ அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்ல இருந்து பார்த்துருவோம். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இயர்ஃபோன்ஸ் தான் பிடிக்கும், ஹெட்ஃபோன்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இது ஹெட்ஃபோன் கூட சொல்ல முடியாது, அதோட சின்னது நெக் பேண்ட். ஹெட்ஃபோன்ஸ் ஏன் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கன்னா வெளியே போகும்போது கொஞ்சம் ஆக்வர்டாக லுக் இருக்கும். வெளியே போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷன் கேதர் பண்ணும். என்னடா இவ்வளோ பெரிய ஹெட்ஃபோனை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்வர்ட் சுச்சுவேஷன் எடுத்துகிட்டு வரும். அதனால நிறைய பேர் அவங்களோட செல்ஃபோன்ஸ்க்கு ஹெட்ஃபோன்ஸை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஃபார் சிஸ்டம் கம்ப்யூட்டர் யூஸ்க்கு ஹெட்ஃபோன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இட்ஸ் யுவர் டிசிஷன் வெதர் நெக் பேண்ட் இஸ் ஓகே ஆர் நாட். அந்த அளவுக்கு ஆக்வர்ட் லுக் உங்களுக்கு கொடுக்காது. இது போட்டு இருக்கும் போது உங்களுக்கு பெருசா ஒன்றும் தெரியாது டிசைனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் டிசைன்ல நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி மேட் ஆஃப் பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் கொஞ்சம் பார்க்க லோ குவாலிட்டி மாதிரி இருக்கு. பட் த பிரைஸ் ரேட் ரொம்ப லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் மாதிரி இல்ல, அநியாயத்துக்கு லோ குவாலிட்டி மாதிரி இல்ல. பட் மிட் ரேஞ்ச் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் ரேட்டுக்கு இது ஓகே தான். போது இதோட வயர் பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கு. ஸோ நான் வாங்கும் போதே ரொம்ப நினைச்சேன் சீக்கிரமா போயிடுமோ, ஒரு 2-3 மந்த்ஸ்லயே போயிடும் அப்படின்னு தான் நினைச்சேன். 1 இயர் எனக்கு டியூரபிலிட்டி கொடுத்துருக்குன்னா இதை நான் கொஞ்சம் பாதுகாத்து வச்சிருந்தேன்னு அர்த்தம். நீங்க கொஞ்சம் பொத்தி தான் வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் இயர் குஷன்ஸும் ரொம்ப தின்னா இருக்கு. சோ ஈஸியா கிழியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும், நான் கொஞ்சம் பாதுகாத்து வச்சு 3 to 4 இடத்துல சின்ன சின்ன கீரல் விழுந்திருக்கு இயர் குஷன்ஸ்ல. நெக்ஸ்ட் கம்ஃபர்ட்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்செட் போடும் போது பெரிய ப்ராப்ளம் தெரியல. பட் நீங்க ஸ்பெக்ஸோ இல்ல ரீடிங் கிளாஸஸோ வேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் பெயின் தரதுக்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா. நெக்ஸ்ட் இயர்போன்ஸ்னா நம்ம பெட்ல படுத்துக்கிட்டே பாட்டு கேட்போம். பட் இதை வச்சுக்கிட்டு நீங்க நெக் பேண்டை போட்டுட்டு நைட்டு படுத்துக்கிட்டே பாட்டு கேட்கும் போது கொஞ்சம் கம்ஃபர்ட்னஸ் கம்மியா தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதோட குவாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். எப்படி கேட்குது ஒரு ஹெட்ஃபோனோட, ஒரு நெக் பேண்டோ இல்லை ஒரு இயர்ஃபோனோட முக்கியமான பர்பஸே எப்படி கேட்குது தான். இந்த பிரைஸ் ரேட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆசம் குவாலிட்டி. ஓவரால் நீங்க ஒரு 1200 ஒரு 1500 கொடுத்து வாங்குற ஹெட்ஃபோனுக்கு ஒரு மேக்ஸிமம் நியர்லி ஒரு 80 to 90% மீட் பண்ணுது. இது மீட் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. இதோட பேஸும் நல்லா இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சில் எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெட்ஃபோன்ஸ். இதோட பிரைஸ் ரேட் எவ்வளவு பாத்தீங்கன்னா, நான் பிரைஸே சொல்லாம இவ்வளவு நேரம் சீப்பா இருக்குன்னே சொல்லிட்டு இருக்கேன். சோ இதோட பிரைஸ் ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 410 rupees. நான் வாங்கும் போது 350 rupeesக்கு தான் வாங்கினேன். இப்போ கரண்டா அமேசான்ல நான் பார்க்கும் போது 410 rupees. இந்த டிவைஸ்ல இருக்க ப்ரோஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பான காஸ்ட், குட் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி செம்மையா இருக்கு. இதோட கான்ஸ் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட்னஸ், இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்னஸ் வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரீடிங் கிளாஸஸ் இருக்கு. ஸோ நான் ரீடிங் கிளாஸஸ் போட்டுட்டு இதுவும் போடும்போது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டா இருக்கு. சம்டைம்ஸ் இந்த பிளேஸ்ல இருந்து உங்களுக்கு இயர்ல பெயின் வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. நீங்க ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹேண்டில் வித் கேர். இதை நீங்க பொத்தி பார்த்தா 1 வருஷத்துக்கு மேலேயே வரும் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எனக்கு ஸோ கண்டிப்பா டியூரபிலிட்டியை பத்தி கவலை இல்லை. ஆனா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். யார் இந்த ஹெட்போனை வாங்கலாம்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 500 rupeesக்குள்ள இருக்க ஒரு பெஸ்ட் ஹெட்போன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒன் ஆஃப் த சாய்ஸா எடுத்துக்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நான் ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா என்னோட ரிவ்யூல அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் ரிவ்யூல நான் பெட்டர்மெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. திருப்புமுனை சேனல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.